ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து நேற்று விலாக் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதோட கண்டினியூ வீடியோத்தை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு 9:30 மணிக்கு மேலேருந்து ஒரு 11:30-12 மணி வரைக்கும் இன்றைக்கி பொழுது அந்த 2 மணி நேரம் எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து நேற்று விலாக் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று விலாகில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7:30 மணிலேருந்து ஒரு 9-9:30 மணி வரைக்கும் உள்ளது தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சாதனாப்பா அன்றைக்கி ஆஃபீஸ் போகலை, லீவ் போட்டிருந்தாங்க. காலையில் கொஞ்சம் கீழே க்ளீனிங் வேலை, வண்டி கழுவுறதெல்லாம் வந்து செஞ்சிட்ருந்தேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாதனாப்பா வெற்றிக்குட்டி 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் வந்து கிளம்புறோம். அன்றைக்கி டிஃபன் எதுவும் வந்து செய்யலை, பழைய சாப்பாடு வந்து இருந்தது, அதையும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பழம் இருந்தது சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதனாப்பா மேக்ஸிமம் லீவில் வீட்டில் இருந்தாங்கன்னா சும்மா ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாதுங்க. எதனாவது ஒரு வேலைகள் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, அதை பிளான் பண்ணி தான் லீவே வந்து போடுவாங்க. இன்றைக்கி மெயினாக அவங்களோட வண்டி வந்து சர்வீஸ் விடணும்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுதான் காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா சர்வீஸ் விட்டுட்டு ரிட்டன் அவங்களால நடந்து வர முடியாது. அதனால் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரேன்ட்டு நானும் வெற்றிக்குட்டி பின்னாடி என்னோடய வண்டியில் வந்து போயிட்டு இருந்தோம். அப்படி கொஞ்சம் டைலர் கடைக்கு போகிற வேலை இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு உடனே வெற்றிக்கு வந்து போய் ஸ்கூலில் புக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வரணும், அந்த வேலைகள்லாம் வந்து இருக்குது. லீவ் போடுற அன்றைக்கி இந்த வேலைகள்லாம் தான் இன்றைக்கி வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நிறைய டைலர் கடைக்கு வந்திருந்தோம். இந்த அண்ணாக்கிட்ட தான் நான் ரெகுலராக ப்ளவுஸ் வந்து தைப்பேன், அண்ணா கடைக்கு தான் வந்திருந்தோம். இது நான் வந்து பழைய வீட்டில் இருக்கும்போது, வாடகை வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற கடை தாங்க இது. அங்கே வந்திருந்தப்போ அப்புறம் அந்த பழைய தெருவில் இருந்தவங்க ஒருத்தவங்க பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே வெற்றி இந்த ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. வீட்டுக்கு வாவான்னு கூப்பிட்டாங்க. இல்லை டைம் இல்லை, இன்னொரு நாளைக்கு வரேன்னு வந்து சொல்லியிருந்தேன். இங்கே இந்த லைனுக்கு வந்தாலே எனக்கு இந்த பழைய வீட்டு இருந்த ஞாபகம் தாங்க ரொம்ப வரும். 7 வருஷம் கிட்ட வந்து இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து இருந்தேன், கேளம்பாக்கத்தில் தான் வந்து இருந்தேன். இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, இந்த ஒரு ரோடு போகுது, ஒரு சந்து போகுது பார்த்திங்களா தெருவு, இந்த தெருவுக்குள்ளே தான் வந்து ஒரு 7 வருஷம் வந்து இருந்தேங்க. அப்போல்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இருப்பாங்க. இங்கே வந்தாலே எனக்கு அந்த பழைய ஞாபகம் தாங்க வந்து வரும். இந்த டேர்னிங்கில் தான், இந்த மொனை வீட்டில் தான், அது ரைட் சைடில் இருக்கிற அந்த மொனை வீட்டில் தான் வந்து காலையிலையும் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா சாதனா வந்து அப்போ வந்து ஸ்கூல் வேனில் தான் வந்து போட்டிருந்தேன். அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம டேர்னிங் தான் வரணும். அங்கே அந்த மொனை வீட்டில் உட்காந்துட்டு கதை பேசுகிறது, நமக்கு சீனியராக தான் இருப்பாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அவங்கள்ட்ட உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ வெற்றிக்குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க. வெற்றியை வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாங்க. குண்டு பையன் மாரி இருப்பான், நல்லா கொழுக்கு முழுக்குன்ட்டு நல்லா சூப்பராக இருப்பான். அதனாலே அவனை வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்ட்ரீட் போனாலே எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும், அந்த பழைய நினைவுகள்லாம். அப்புறம் டைலர் கடையிலேருந்து அவங்களுடைய வண்டி சர்வீஸ் விடுறதுக்கு போயிருந்தோம். கடை ஓப்பனில் இல்லை, ஃபோன் பண்ணி பார்த்தோம், அவங்க எடுக்கலைங்கிறனால அப்புறம் வேறு வழியில் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி ஸ்கூலுக்கு தான் வந்தோம். ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே வந்து கோயில், நம்ம ரெகுலராக வர கோயில் தாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி நிறைய செம்பருத்தி பூ பூத்துனது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து பிரித்து எடுத்துகிட்டு இந்த கோயிலுக்கு வந்து எல்லா சாமிக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெற்றி ஸ்கூலுக்கு எதுக்காக போகிறோம்னா அவனுக்கு ஸ்கூல் புக்ஸு தான் வாங்குறதுக்கு போகிறோம். மண்டேலேருந்து அவனுக்கு 3rd ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. நல்ல சரி புக்கு வாங்கிலாமேன்ட்டு வந்தோம். ஆல்ரெடி ஏற்கனவே ஃபீஸ் கட்டியாச்சு. புக்கு வந்து இப்போ தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அது வாங்கிறதுக்கு தான் வந்தோம். நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்குள்ள சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் 25 வரைக்குமே வந்து ஸ்கூல் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் டேட் 23 வந்து சொல்லியிருக்கிறதுனால இதுக்கு முன்னாடியே ஸ்கூல் லீவ் விடுறது கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் சர்க்குலர் வரல. வை, கீழே விழாத அளவுக்கு வேறு பூ மேலே வை, இல்லைன்னா பறந்துடும். மேலே வை, ஒயிட் பூவை எடுத்து அந்த ரெட் கலர் பூ மேலே வச்சிரு, அப்போ தான் கீழே விழாது. வை வை, சொருகி வை, கீழே விழாத அளவுக்கு வச்சிட்டிங்களா? அந்த சைடு அதுமாரி சாமி கும்பிட்டு வாங்க. சாமி கும்பிடுங்க நீனே. எனர்ஜியாக இருக்கா? அந்த ட்ரிங்க் அடிக்கடி வாங்கி குடிக்கக்கூடாது, அது ஹெல்த்தி கிடையாது, வீட்லேயே செய்யணும். இரு நான் வரேன். நல்லா உள்ள சொருகி வை, பறந்துடும். சாமி கும்பிடு. 5 கரத்தனை சொல்லு. 5 கரத்தனை. ம் 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 நந்தி மகந்தனை
ம். ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ம். நல்லா காத்தடிக்குது இல்லடி, செம்மையாக காத்தடிக்குது. ஆ ம் அட்மிஷன், நியூ அட்மிஷன் நிறையா போகுதுங்க. ஒன்றால் தான் பண்ண முடியும், என்னாலாம் பண்ண முடியாது. ம் சூப்பர் சூப்பர். ஓ நீ பண்ணு. எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க புக்ஸு? இங்கேயா? இங்கே தானா? இது வந்து டைனிங் ஹாலா? ஆமாம், அது டைனிங் ஹால். இது லைப்ரரியா? அதுக்கு மேலே இன்னும் இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்குது? அது அது டான்ஸ் ரூமு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லேபு, அது கம்ப்யூட்டர் லேப் அங்கே இருக்குது, கெமிஸ்ட்ரி லேபு, மியூசிக் ரூமு, ஃபிசிக்ஸ் லேபு, ஆர்ட். இவ்வளோ தெரியுதா உனக்கு? அங்கேயே இருக்கு. மீட்டிங் நடக்குது. ஆமாம், மீட்டிங் பண்ணுறாங்க. வெற்றிக்குட்டிக்கு மட்டும்தான் இப்போ புக்ஸ் வாங்க வந்திருக்கிறோம். சாதனாக்கு வந்து நோட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் புக்கு வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் மெயில் வரும். வெற்றிக்குட்டிக்கு வந்து நோட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. புக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 செட்டு புக் வருங்க. இப்போ ஃபஸ்ட்டு செட்டு புக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது முடிஞ்சு இந்த மைல் ஸ்டோன் முடிஞ்சு எக்ஸாம் வச்சு அடுத்தது ஒரு செட்டு புக், அதுமாரி 4 செட் புக்கு வரும். யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ அட்மிஷனுக்கு மட்டும் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மெஷர்மெண்ட் இருக்கும். யூனிஃபார்ம் வந்ததுக்கப்புறம் கிளாஸ்லேயே வந்து பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. புக்ஸ்லாம் வாங்கி எல்லாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னும் பெண்டிங் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுவும் வந்து குறித்து கொடுத்துட்டாங்க. அது அப்புறமா வந்து ஸ்கூல்லேயே வந்து பசங்களுக்கு கொடுத்துருவாங்க. மேக்ஸ் இங்கிலீஷ் எடுத்து போறியடி? ஏண்டி அதில் தான் 80 above, அதனால தான் கம்மியாக இருக்கனால அதை எடுத்து போய் படிக்க போறியா? அறிவு மயில் குட்டி. அது என்ன கீழே 2 பெரிய புக்கு, ஆர்ட் புக்கு. அது ஏன் 2 கொடுத்துருக்குறாங்க? அதனால இந்த வருஷம் 2 கொடுத்துருக்காங்களா எல்லாருக்கும்? பெண்டிங் வர வேண்டிய புக்கு இன்னும் இருக்குது, ஒரு 3 புக்ஸ் இருக்குது. ஸ்டோரி புக் இருக்குது, நாவல்ஸ். இந்த வாட்டி என்னென்ன நாவல்ஸ் வர போகுதுன்னு தெரியல. அதை வச்சு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அதில் இருக்கும், அந்த ஸ்லிப்பில் இருக்கும், புக்கில் இருக்குது அப்புறம் ஒரு ஸ்லிப்பு. அதில் என்னென்ன இருக்குமோ அது வரும். எனக்கு அந்த ஞாபகம் இல்லை. அதுவா? எதுக்கு? சயின்ஸு பெண்டிங் வந்து கொடுப்பான்ருக்காங்க. பெண்டிங் உள்ளதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குறம்மா, கொடுப்பாங்களா? அவங்க கிளாஸ்லேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் திறக்குவீங்கன்னு நினச்சேன். அம்மாவுக்கு சூப்பராக ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி போட்டு கொடு. ஓடு தங்கம், ஓடிடி தங்கம். அம்மாவுக்கு டயர்டாக இருக்கடி. நல்லா படிக்கணும்டி தங்கம். ஆனாடி எனக்கு தெரியாதுடி இதெல்லாம். பைத்தியம். இன்னைக்கு சாப்பாடு என்ன சாப்பாடு? அப்புறம் தொட்டுக்க பொட்டேட்டோ ஃப்ரை, கர்ட் ரைஸ். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான். மணி என்ன? 11:30. வெளியில் போயிட்டு வந்ததில் அவங்களுடைய ஒரு வேலை மட்டும் தாங்க பெண்டிங்கில் நின்றுடுச்சு. அது மட்டும் முடிக்க முடியல. மற்றபடி போயிட்டு வந்த வேலை எல்லாமே முடிச்சாச்சு. வீட்டுக்கு வரத்துக்கு 11:30 கிட்ட ஆகிடுச்சு. சமையல் நான் சொன்ன மாதிரி தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் தான் வந்து பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இடையில அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்துட்டாங்க. அதுக்கு அன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உப்புக்கல்லை வந்து கொடுத்துட்ருந்தேன், அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. இன்னொரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க பயமாலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு பயம்லாம் கிடையாது சிஸ்டர். பெரிய குரங்குகளை பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் பயம். நம்மளுக்கு ரெகுலராக இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இவங்க வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. அழகாக கையில் இருக்கிறத வாங்கி சாப்பிடுவாங்க. மற்ற பெரிய குரங்குலாம் வந்தால் தான் கொஞ்சம் வந்து பயப்படுவேன். அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கிட்ட நெருங்க மாட்டேன்.
அன்றைக்கி மதியம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தோம். அப்புறம் வந்து அன்றைக்கி வந்து நம்ம கோயில் பூஜைக்கு வந்து போகிறது வழக்கம். சனிக்கிழமை மாதத்தில் முதல் சனிக்கிழமை இல்லைங்களா, கோயில் போயிட்டு வந்தோம். அன்றைக்கி அங்கே கொடுத்த பிரசாதம் இதுதான். இன்றைக்கி பிரசாதம் ரொம்ப கம்மி தான். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் ரொம்ப சிம்பிளான ஒரு விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.